சரிடாப்பா. அப்ப எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க இருக்குன்னு சொன்னா, பெரியத்தின் இன்ட்ரடக்ஷன் பார்த்தா நேற்று பெரியமண்ட என்ன மாதிரி இந்த 2 டைமென்ஷனல் மோஷன் கதை கதைக்கிறது. பெரியத்துக்கு ஏன் 2 விதமான இயக்கத்துக்கு 2 விதமான நிலைக்குத்தி இயக்கத்தையும் கிடை இயக்கத்தையும் எடுத்து கதைக்கிறது எல்லாம் நோமலா சொல்லிவிட்டது. கடைசியா சொன்னது எரிய சின்ன வகைப்பாடு. ஒரு பூரண எரியம் மற்றது பகுதி எரியம், மற்றது என்னது ஒரு சாய்தளத்தில வச்சு கொண்டு எரிஞ்சு வர சாய்தள எரிய இயக்கம் என்று சொல்லி 3 விதமான எரிய இயக்கங்களை பற்றி சொல்லியிருப்பேன். 3 வகைப்பாடுகள், எரிய இயக்கத்தின் வகைப்பாடுகள் நான் 3 விதம் என்று சொல்லியிருப்பேன். அப்ப இன்னைக்கு முதலாவது வகைப்பாட பாப்போம், பூரண எரியம். பூரண எரியம் சரிதானப்பா. பூரண எரியத்துக்கான பூரண எரியம் அப்ப நீ போடுறேன் எரிங்க போறேன். இதுல பூரண எரியம் மட்டும் போடுறேன் சரிதானா. பூரண எரியம் ஓகே. இங்க வேற இதுல கெடிங்க போடுறேன், பூரண எரியம் மட்டும் போடுறேன் ஓகே. சரி சார், இந்த பூரண எரியம் என்ன? முதலாவது பூரண எரியம் என்று சொன்னா, நீங்க ஒரு ஸ்தானத்தில இருந்து, அதாவது படத்துக்கு இதுல அதாவது ஒரு கிடையோட ஒரு கோணம் அமைக்க என்ன செய்ய போற, ஒரு துணிக்கைய நீ எறிய போற ஜூண்ட வேகத்தோட, ஜூண்ட ஆரம்ப வேகத்தோட கிடையோட ஒரு டீட்டா கோணம் அமைக்க ஒரு துணிக்கை அறிஞ்சு விட்டா, அந்த துணிக்கையானவருடைய பயணப்பாதை இவ்வாறுதான் இருக்கும். ஒரு பரவளைவு பயணப்பாதை இந்த மாதிரி காட்சி விட்டுறார். திருப்பி கிடையிடப்பேச்சு பூச்சியத்துக்கு வாரது. மரியாகாவணி சொல்லு எங்களுக்கு சொல்லி இது வேற, உங்களுக்கு கிடையிடப்பேச்சு இது வேற வேற. இப்படி இது ஒரு பரவளைவு பாதையை எடுத்துக்கொள்ளுது. சரி, இந்த துணிக்கு என்ன செய்யுதுனாப்பா, ஒரு பரவளைவு பாதையை எடுத்துக்கொள்ளுது. எறியப்பட்ட ஸ்தானத்தில இருந்து பாக்கிக்க திருப்பி அதே இடத்துக்கு நிலைக்குத்து இடப்பேச்சு பூச்சியமா வாரியத்தை சொல்றது பூரண எரியம். விளங்குதா? நிலைக்குத்து இடப்பேச்சு உங்களுக்கு எப்படி வருதுனாப்பா, நிலைக்குத்து இடப்பேச்சு பூச்சிமா வருது. அப்ப இவ்வாறான இயக்கங்களை கதைக்கிறது பூரண எரியம். அப்ப நான் 2ஆ பிரிக்கிறேன். நான் சொன்னா 2 கூறா பிரிக்கலாம். ஒன்று நிலைக்குத்தாகவும் பிரிக்கலாம். அப்ப வேற 2 கூறா பிரிக்கலாம். நிலைக்குத்து குறுமெடுத்து கிடையாது கூடலாமா. அப்ப பாரு, பிரிஜா ஜூ கொஸ்டீட்டா கிடையா பிரிஜா, நிலைக்குத்தா பிரிஜா ஜூ சைன் தீட்டா. விளங்குதா? ஜூ சைன் தீட்டா. இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது கதை கதைக்க போறேன். பூரண எரியத்தில முதலாவது கதை கதைக்க போறேன்னு என்னன்றாப்பா, ஒரு பூரண எரியத்துக்குரிய இயக்க சமன்பாடை பெறல். ஒரு எரிய இயக்கத்துக்கு என்ன செய்யறது, இயக்க சமன்பாடு. எரிய இயக்கத்தின் சமன்பாடு என்ன மாதிரி அமையும் என்றதை நான் எடுக்க போறேன். அதுக்கு நான் எப்படி யோசிக்க போறேன்னா, T7 துணிக்க இந்த இடத்துல நிற்கும். மரியாகாவன் T7 துணிக்க இந்த இடத்துல நிற்கும். நேரம் T7 T1 இதுல வருது, T2 இங்க, T3 இங்க, T4 T5 T6 7 8 9 நேரத்தோட இடப்பெற்று மாறிக்கொண்டிருக்கிறது. என்னது, நிலைக்குத்தாகவும் மாறுது, அதே நேரம் கிடையாகவும் மாறுது. அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்டாராப்பா, நேரத்தோட இடப்பெற்று மாறுது இல்ல, நேரத்தோட இடப்பெற்று மாறுது, நிலைக்குத்து இடப்பெற்று மாறுது என்றால நான் இயக்கத்துக்குரிய சமன்பாட எப்படி எடுக்க போறேன்னா, நிலைக்குத்து இடப்பெற்று இயக்கத்துல நிலைக்குத்து இடப்பெற்ற சமன்பாடு எடுக்க போறேன். நிலைக்குத்து இடப்பெற்ற சமன்பாடு எடுக்க போறேன். அப்ப நான் யோசிக்க போறேன் வழியாக்காவணி. இப்ப சும்மா சொல்றேன், T என்ற நேரத்துல துணிக்க இந்த இடத்துல நிக்குது. துணிக்க எரியப்பட்ட துணிக்க எந்த இடத்துல நிக்குது, இந்த இடத்துல நிக்குது. இதுல இருந்து எரியப்பட்ட துணிக்க இங்க நிக்குது ஓகே. அப்ப இவருண்ட நிலைக்குத்திடப்பேச்சு இவ்வளவும், நிலைக்குத்திடப்பேச்சு Y என்று எடுக்கிறேன், இடப்பேச்சு என்ன எடுக்கிறேன்டாப்பா X என்று எடுக்கிறேன். அதாவது வழியா கவனிய உலகம் இல்ல, நிலைக்குத்திடப்பேச்சு Y என்று எடுக்கிறேன், இவ்வளவு இடப்பேச்சு எடுக்கின்றேன் X என்று நான் எடுத்துக் கொள்கின்றேன். இவ்வளவு தூரத்தையும் X என்று எடுக்கிறது, இவ்வளவு தூரத்தையும் Y என்று எடுக்கிறது. அதாவது T நேரத்துல இந்த துணிக்க இதுல இருந்தவர் இங்க வந்துட்டார். அவர் அந்த இடத்துல வந்த நிலையில நிலைக்குத்து அவருக்கு என்னது, ஒரு இடப்பேச்சு ஒன்று இருக்கு, Y இடப்பேச்சு. நிலைக்குத்து எரியப்பட்ட ஸ்தானத்துல இருந்து பாக்குறது Y இடப்பேச்சு, இடப்பேச்சு X இருக்குது. விளங்குது இல்ல? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, சமன்பாடு எடுக்க போறேன். அப்ப இயக்கத்தின சமன்பாடு வழியாக்கணும் இப்படித்தான் எடுக்கிறது. முதலாவது உனக்கு தெரியும், இயக்கத்துல நேற்று சொல்லி இருப்பேன், எப்பயுமே நிலைக்குத்தா கீழ் நோக்கி தான் புவியீர்ப்பு ஆரம்புகள் இருக்குமே.
எரியக்கத்துல எப்பயுமே நிலைக்குத்தாக்கள் டக்குன்னு போக போறோம் விஷயத்துக்கு நேற்று வடிவாச்சுக்கவா காய்ச்சாது எரியக்கத்துக்கு நிலைக்குத்தாக்கள் நோக்கி தான் புவியீர் பார்ப்புகள் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆகவே கிடையாக எந்த ஒரு ஆரம்பங்களும் இல்லை. எனவே கிடைவேகம் மாறாது. ஆகவே நான் என்ன செய்ய போறேன்டா, முதலாவதாக என்ன செய்ய போறேன்டா, கிடையாக என்ன செய்ய போறேன், S(UT) என்று சொல்லப்படுகின்ற ஈக்குவேஷனை பயன்படுத்த போறேன். ஏன் S(UT) பயன்படுத்துறேன்? எனக்கு நான் இடப்பெயர்ச்சி எப்படி வச்சு கிடை இடப்பெயர்ச்சி T(T) நேரத்துல இடப்பெயர்ச்சி X இருக்குது. இந்த ஜூ கொஸ்டிட்டான்னு சொல்றது என்ன செய்யாது, கிடைவேகம் உருமாறாது. எனவே இதுல இருந்து ஆர்முகள் பூச்சி தான் சக ஹாஃப் நாங்கள் வரையில ஏன் வரையிலன்னு விளக்கம் சொல்லியாச்சு. நேற்றையார் வீடியோலயே சொல்லியாச்சு. சரி பாப்போமா, போன வீடியோவெல்லாம் சொல்லியாச்சு. இந்த எக்ஸுக்கான இதை பார்ப்போம். எஸ்ஸுக்கான கிடையிடப்பேச்சுக்கு அவ்வளவு கிடையா போறோம். நம்ம கிடையிடப்பேச்சு எக்ஸ் ஆரம்ப வகம் என்னடாப்பா, யூ கொஸ்டிட்டா தெரட்டி விளங்குதா, எக்ஸ் சமன் யூ கொஸ்டிட்டா தெரட்டி. இதுல இருந்து நேரத்தை எழுவாயா மாத்தினா எக்ஸ் பை யூ கொஸ்டிட்டாடா விளங்குதா, எக்ஸ் பை யூ கொஸ்டிட்டா. நேரத்தை எழுவாயா மாத்துக்க பின்வருமாறு ஒரு சமன்பாடு கிடைக்கப்படுகிறது. G சமன் எக்ஸ் பை யூ கொஸ்டிட்டா. இனி ரெண்டாவது நாள் என்ன செய்ய போகின்றேன், அப்ப ரெண்டாவது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா, எனக்கு y இந்த நிலைக்குத்திர பேச்சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த நிலைக்குத்திர பேச்சு தான் ஃபார்முலா இருக்கு. அப்புறம் y அப்ப y கண்டுபிடிக்கிறதுக்கு நிலைக்குத்தா என்ன செய்ய போறேன், S(UT) plus half AT square பயன்படுத்த போறேன். half AT square பயன்படுத்துறேன். S-க்கு பதிலா என்ன போடுவேன், நிலைக்குத்தா தானே போறேன். நம்ம y பிளஸ்ல வருது. y UT ஆரம்ப வகம் நிலைக்குத்த ஆரம்ப வகம் u sin theta. நம்ம பிரதியீடு தான் செய்ய போறோம். u sin theta T என்ன வருது, இந்த T என்ன வருது, x by u cos theta. இதுல பிளஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஆரம்பங்கள் எங்க இருக்கு, எந்த திசை நிலைக்குத்தா இருக்கு, ஆரம்பங்கள் கீழ் நோக்கி இருக்கு, மைனஸ். இத பிளஸ் இருக்கிற மைனஸ் குறியா மாறும். by acceleration இந்த டிரெக்ஷனை பார்த்து acceleration கீழ் நோக்கி இருக்கு, இயக்க திசையோ மேல் நோக்கி, so மைனஸ். வாங்க என்ன வருது, array G வர்க்கத்துக்கு என்னது, இதுல வர்க்கம் இதுதான் எவ்வளவு, x இன்டு u cos theta முழுவட வர்க்கம் விளங்கும் நினைக்கிறேன். ஆக என்ன செய்கிறேன், S(UT) plus half AT square கொண்டு என்ன செய்கிறேன், பிரதிட்டு இருக்கேன் நேரத்தை நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி y. அப்ப இதுல இருந்து கொண்டு பாப்போமா, இதுல இருந்து நான் இதுல இருந்து எடுக்க போறேன். இதுல இருந்து என்ன எடுக்கலாம், அப்ப y சமன் சுருக்க என்ன வர போதும், ஜூ இந்த ஜூ பட்டு போகும். அப்ப x sin theta cos theta tan theta x tan theta விளங்குதா, இந்த ஜூவையும் பட்டினாராப்பா என்னது பட்டு போகும். sin theta cos theta ன்னு சொல்றது tan theta, so x tan theta. திருவோணத்தை சொல்லி தந்தேன் வீடியோல எனக்கு போனா போய்ப்பேன். சய அர நிக்கட்ட ஜி இத வர்க்கி என்ன வரும், x வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் cos வர்க்கம் theta இப்படி நிக்குது. u வர்க்கம் cos வர்க்கம் theta அப்படி நிக்குது. இங்க வா. ஆகவே எங்க எரிய இயக்கத்துக்கான சமன்பாடுகளுக்கு எரிய இயக்கத்தில நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடுகளுக்கு எவ்வாறு அமைகிறது, பின்வருமாறு அமைது. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடுகளுக்கு எப்படி அமைது, பின்வருமாறு. x tan theta சய அரை g x வர்க்கத்தின் u வர்க்கம் cos வர்க்கம் theta கட்ட மாதிரி அமை. இதான் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. ஆக மொத்தத்துல எனக்கு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எனது இடப்பெயர்ச்சியும் தெரியுது, நேரம் இடப்பெயர்ச்சியும் தெரியுது, தெரியப்பட்ட கோணமும் தெரியுதுன்னு சொன்னா ஒரு எரிய இயக்கத்துல நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கணும்டா கிடவீச்சு தெரியுது, இடப்பெயர்ச்சி தெரியுது, அதே நேரம் என்ன தெரியுது, தெரியப்படுகின்ற கோணமும் தெரியுது. ரெண்டா நாங்கள் என்ன செய்யலாம், நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்ன செய்து கொள்ளலாம், கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயம் எனக்கு விளங்க வரும். நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்ன செய்யலாம்டாப்பா, கண்டுபிடிச்சு கொள்ளலாம் என்ற விடயம் என்ன செய்வோம் விளங்க வரும். இத மேலும் இலகுவாக்க போறோம். அப்ப இத மேலும் இலகுவாக்க ஒரு சமன்பாடு எடுக்க போறோம். y சமன் x tan theta
மைனஸ் அரை ஜி வழியாக்கவன் எக்ஸ் வர்க்கம் மேல கீழே ஒரு tan தீட்டாவால பெருக்கிறேன் சரியா மேலையும் tan தீட்டாவால பெருக்கிறேன் கீழையும் என்ன செய்ய போறேன் tan தீட்டாவால ஜூ வர்க்கம் என்னது cos வர்க்கம் என்ன cos வர்க்கம் தீட்டா இன்டு ஒரு tan தீட்டாவால மேல கீழே பெருக்கின்றேன் இந்த ஃபேக்டர் இந்த கணியத்தை மேல கீழே என்ன செய்யறேன் tan தீட்டாவால பெருக்கணும் அப்ப என்ன போன மாதிரி தான் அது இனி என்ன செய்ய போறேன்னா வழியாக்கவனி இனி என்ன செய்ய போறேன்டா x tan theta saya half g sin theta tan theta நம்ம கீழ இருக்கிற tan theta x வர்க்கம் tan theta இங்க பாரு கீழ இருக்கிறது எழுதுறேன் u வர்க்கம் cos வர்க்கம் theta into tan theta sin theta into cos theta ன்னு போடுறேன் விளங்குதா இந்த tan theta கீழ இருக்கிற இந்த tan theta என்னன்னு போடுறேன் sin theta into cos theta ன்னு போட்டா இதுல இருக்கிற cos வர்க்கமும் இதுல கீழ இருக்கிற cosம் பட்டு போனா உங்களுக்கு எப்படி நிக்கும் x tan theta saya half g x வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் x வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் என்னது tan தீட்டாவின் கீழ் cos theta sin theta அப்ப sin theta cos theta இப்படி நிற்பேன் இப்படி நிற்கும் வழிதானேப்பா வழிக்கு தானே செய்து கொண்டு வர இப்படி நிற்பேன் மேலும் பேர் என்னது இதுல எங்க எழுதுறேன் பேர் இதுல நீ என்ன சொன்னா ரெண்டு sin theta cos theta சொன்னா திரிகோண முடிவு என்ன சொல்லுங்க நான் ரெண்டு sin theta cos theta சொன்னா sin 2 theta அந்த திரிகோண முடியாதுக்கு பயன்படுத்த போறேன் அப்ப y சமன் என்ன வர போகுது x tan theta saya இந்த ரெண்டு sin theta cos theta க்கு tan theta ன்னு போடல ரெண்டு sin theta cos theta sin theta into cos theta ரெண்டு sin theta into cos theta sin 2 theta ன்னு போடலாம் ஆகவே என்ன வர போகுது gx வர்க்கம் இன் கீழ் u வர்க்கம் sin 2 theta வின் மேல் tan theta உதாரணத்துக்கு பாருடாப்பா half அரை இந்த ரெண்டு sin theta cos theta என்ன போறேன் sin 2 theta இங்க பாரு sin 2 theta ரெண்டு sin theta cos theta sin 2 theta திரிகோணத்துல மாத்திட்டேன் tan theta நிக்குது மேல என்ன இருக்கு gx வர்க்கம் மேல நிக்குது கீழே என்ன u அப்ப மிஞ்சி நிக்கிறது இவ்வளவு தான் மிஞ்சி நிக்கிறது என்னது இவ்வளவு தான் சரியா இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இன்னும் செய்ய போகின்றேன் தொடர்ச்சியா செய்து கொண்டு வரணும் அப்படியே தொடர்ச்சியா செய்து இன்னும் செய்ய போகின்றேன் அப்ப வயசாமன் எங்களுக்கு வேற வயசாமன் என்ன நிக்குது x tan theta ஓகேயா saya இது எவ்வாறு எழுத போறோம்டா x வர்க்கம் tan theta x வர்க்கம் tan theta விங்கு எப்படி எழுத போறேன்னு சொன்னா u வர்க்கம் sin 2 theta வின் கீழ் g என்று எழுதுறேன் விளங்கினதா விளங்கலையா இது அழின விதம் விளங்கினதா விளங்கலையா இங்க பா எங்க இங்க பா x tan theta x வர்க்கம் tan theta u வர்க்கம் sin 2 theta இதுல இருந்த g நான் என்ன செய்யறேன் இதுவரைக்கு கீழே கொண்டாடு இனி என்ன செய்ய போறேன் வாகவே y சமன் x tan theta saya x வர்க்கம் tan theta இதுல இடம் அங்க தெரியாம நினைக்கிறேன் இதுல எழுதுவோம் இதுல அடிச்சு போட்டு இதுல எழுதுறேன் வடி எழுதுறப்ப அடிச்சு போட்டு இதுல எழுதுறேன் வடி எழுதுறப்ப அப்படி எழுதுறேன் y சமன் நேர் எழுத போறேன் இதுலயும் ஒரு tan theta இருக்கு இதுலயும் tan theta இருக்கு tan theta கமெண்ட் பண்ணி ஒளி எடுக்கிறேன் சோ tan theta கமெண்ட் பண்ணி ஒளி எடுத்தா x மைனஸ் இங்க போறது x மைனஸ் இதுல மிஞ்ச போது x வர்க்கத்தின் கீழ் இவ்வளத்துக்கு நான் ஒரு r2 கொடுக்குறேன் இவ்வளத்தையும் நான் என்ன கொடுக்குறேன் r2 கொடுக்குறேன் சரிதான் இவ்வளத்தையும் என்ன கொடுக்குறேன் r2 கொடுக்குறேன் இங்க
ஆர் என்று சொல்றது கேபிட்டல் ஆர் என்று சொல்றது என்னடா u வர்க்கம் sin 2θவின் கீழ் g தான் எங்களுக்கு r ஆக அமையும். அப்ப y சமன் tan θ into x minus x வர்க்கத்தின் கீழ் r விளங்குதா? அப்ப எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சா சரி. சில வேளை எங்களுக்கு என்ன பேர் இந்த சமன்பாடுல r என்று சொல்றது u வர்க்கம் sin 2θவின் கீழ் g விளங்குதா? u வர்க்கம் sin 2θவின் கீழ் g அதற்கு என்ன வருது r. அப்ப அதுல r போடுறேன் விளங்குதா? அப்ப உனக்கு ரெண்டு மாதிரி நான் என்ன செய்திருக்கேன் கோவைகளை எடுத்து காட்டியிருக்கேன். ரெண்டு மாதிரி நான் என்ன செய்திருக்கிறேன் என்னடாப்பா கோவை எடுத்து காட்டியிருக்கேன் விளங்கல. ரெண்டு மாதிரி நான் என்ன செய்திருக்கிறேன் கோவைகளை எடுத்து காட்டியிருக்கின்றேன். வேற அப்ப y சமன் tan θ அவள் எடுத்து இதுல tan இருக்கு இதுல tan இருக்கு. சோ tan θ அவள் எடுத்தா இங்க இருக்க போறது x இதுல இருக்க போறது x வர்க்கம். இவ்வளவுக்கு என்ன போடுறேன் r. அங்க r என்றாதான் u வர்க்கம் sin 2θவின் கீழ் u வர்க்கம் sin 2θவின் கீழ் u வர்க்கம் sin 2θவின் கீழ் g என்று வருது. விளங்குதா? இதான் முதலாவது சார். இதானடாப்பா முதலாவது கதை. விளங்குமன் நினைக்கிறோம் நாங்க விளங்குமன் நினைக்கிறேன் ஓரளவு விளங்குமன் நினைக்கிறேன் என்னடாப்பா முதலாவது கதை. பூரணரியத்தில நாங்க என்ன செய்யறோம் எரிய இயக்கத்துக்குரிய சமன்பாடு எடுக்கிறோம். என்னென்று எடுக்கிறோம் விளங்க திருப்பி சொல்லி விடுறோம் வழியாக்கம். முக்கியமான கதை என்ன செய்யலாம் ஒரு குறித்த நேரத்துல துணிக்க வந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு இந்த இடத்துல நிக்க துணிக்க பொசிஷனை போடுற நிலைய என்னது நிலைக்குத்தா வயிறு தூரம் நிக்குது கிடையா எக்ஸ் தூரம் இடம்பெயர்ந்திருக்கிறார். இது இனிஷியல் பாயிண்ட். இப்ப இதுல இருந்து நாங்கள் பாக்குறோம். இதுல இருந்து இந்த புள்ளிக்குரிய நிலையை நாங்கள் வகை குறிக்கிறோம். நிலை சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் எனக்கு போயிருப்பார். முதலாவது அதான் படிச்சினா நிலை என்ற விஷயம் பொசிஷன் படிச்சினா T என்ற நேரத்துல இங்க வருது. அப்ப இங்க நிக்க நிலைக்குத்தப்பஞ்சி வாய் கிடையாப்பஞ்சி எக்ஸ். சோ முதலாவது நான் என்ன செய்யறேன் கிடையாக ஆரம்பங்கள் இல்லைன்னு தெரியும். சோ கிடையா S7 டியூட்டியா போடுறேன். கிடையா S7 டியூட்டியா போடேக்கா என்னது எக்ஸுக்காண்டி என்னது எஸ் கிடையா யூ பாசிட்டிவ் அது மாறாது தெரிஞ்சு. அப்ப T எடுவாயா மாறு பிறகு நிலைக்குத்த S7 டியூட்டி பிளஸ் ஹாஃப் டிஸ்கட்ட போடேக்கா இங்க வந்து இது வேற ஹாஃப் டிஸ்கட் தங்கம் வருவேன். நிலைக்குத்த ஆரம்பங்கள் இருக்குல்ல உண்டு. ஆனா அது எதிர் திசையில இருக்கு என்றால மைனஸ். அது எதிரா இருக்குன்றால மைனஸ். நீ என்ன சொல்லுங்க சுருக்கி திருக்கி கொண்டு போய் எங்களுக்கு இந்த முடிவு இருக்குது. இது பிரதான முடிவு. அதே போல இந்த முடிவு வருது. ரெண்டு முடிவு வருகிறாங்க. ரெண்டு முடிவு வருகிறாங்க. அப்ப உனக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவா இந்த ப்ரூஃப் என்னண்டு எரிய இயக்கத்துக்குரிய சமன்பாடு எடுத்து நான் உனக்கு வடிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தெளிவா வடிவா பார்த்தேன்டா விளங்கு. ஓகே சரி நாங்க கிளியர் பண்ணி போட்டு தொடர்ந்து வருவோம். சரிதான் தொடர்ந்து செய்வோம். ஓகேடா ஓகே.